மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தி கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை இந்தியா முழுவதும் எழுப்பியிருக்காரு. அது 10 எரியுது. இங்க மட்டும் கிடையாது, பிபிசி போல இன்டர்நேஷனல் செய்தி நிறுவனங்கள் எல்லாமே இது ஒரு பெரிய தலைப்பா எடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் பின்னாடி என்ன மாதிரியான அஜெண்டா இருக்குன்றதெல்லாம் அடுத்த விஷயம் வச்சு. ஆனா ராகுல் காந்தி என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதை எப்படியா வைக்கிறாரு, இதுல இருந்து நாம ஒரு ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அதை நான் பர்சனலாவே ஆய்வு பண்ண விஷயத்த சொல்றேன். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஓட்டு திருட்டுன்னு ஒன்று நடக்குது. அதாவது பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, இங்க திட்டமிட்டு ஓட்டை தன் பக்கம் கொண்டு வரதுக்கான தந்திரமான வேலைகளை செய்யறாங்க. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் துணை போகுது. இதுதான் மிக முக்கியமான கூட. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ராணுவம் மாதிரி தனி சட்டத்தோட இயங்குறது தேர்தல் ஆணையம். எனவே தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய தேர்தல் ஆணையமா இருக்கும். இதன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த நாட்டினுடைய ஆன்மாவின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொகுதியில் இருக்காரு. நாடு முழுவதும் நடக்கிறதா சொல்றாரு. எடுத்துக்காட்டுக்கு அவர் கர்நாடகாவில் வெறும் 7 தொகுதிகளை மட்டுமே நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் வெற்றி பெற தகுதியான தொகுதிகளை எப்படி நாங்கள் தோல்வி அடைஞ்சோம், அந்த பகுதியில் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது சில விஷயங்கள் வெளியே வருதுன்றாரு. அதில் 2 தொகுதிகள் சொல்றாரு. பெங்களூரு சென்டர் ஒன்று, அதுக்கப்புறம் மகதேவபுரான்னு ஒன்று. மகதேவபுராவை வச்சு அந்த மகதேவபுராவில் சுமார் 1,14,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் தோல்வியை தள்ளணும். ஆனால் அதில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மகதேவபுராவில் 1,14,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தம்ன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் அங்கே 1,250 ஓட்டு போலியாக தவறாக சேர்க்கப்பட்டிருக்குது. ரொம்ப தீவிரமாக திட்டமிட்டு சேர்க்கப்பட்டிருக்குது. அந்த தொகுதி 140% வளர்ந்துருக்குன்றாரு. இதெல்லாம் முக்கியமான குற்றச்சாட்டு. ஆனால் 2008 10 வருஷ வளர்ச்சின்றது அவர் சொல்றது. இந்த குற்றச்சாட்டுக்கு அவரே மிக முக்கியமாக 5ஆ பிரிக்கிறார். அந்த 5 என்ன அப்படின்னா, டூப்ளிகேட்டா ஓட்டர்ஸை உருவாக்குறாங்க, ஃபேக் ஓட்டர்ஸை கிரியேட் பண்றாங்க, ஒரே அட்ரஸ்ல பல்கா நிறைய பேரை ஓட்டர்ஸா லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க, அதுக்கப்புறம் போட்டோ ஐடென்டிட்டியே இல்லாம இன்வேலிடா ஓட்டர்ஸை சேர்க்கிறாங்க. மிக முக்கியமாக ஃபார்ம் 6ல இருக்கக்கூடிய முதல் முறை ஓட்டு போடக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய விஷயத்திலையும் பெரிய அளவு தில்லுமுழு பண்றாங்க. இது 5ஆ பிரிச்சு அந்த ஒரு தொகுதியை மட்டும் எடுத்து அவர் எடுத்துக்காட்டு சொல்றாரு. அப்போ அவர் ஆதாரம் கொடுத்தாருன்னா கொடுத்தாரு. ஏன்னா இதுதான் பேசும்போது மிக முக்கியமானது. அவர் ஆதாரம் கொடுத்துருக்காரு. அந்த ஆதாரத்தை நான் அப்படியே வச்சுறேன். இந்த 5 விஷயத்துக்கு இந்த ஆதாரத்துல இருந்து நான் என்ன ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். குற்றச்சாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சொல்லிடுறேன். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது என்ன அப்படின்னா, டெக் ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவங்க, அதை நோக்கி நகரக்கூடியவங்களுக்கு, இவங்களுக்கு நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னர் அவுட்ஸ்கில் இந்த தளம் என்ன கொடுக்குது அப்படின்னா, இது ஏஐ சம்பந்தமான கோர்சஸ் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம், எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல சனி அண்ட் ஞாயிறுல காலை 10லேருந்து 7 மணி வரைக்கும் 2 தினங்கள்ல உங்களுக்கு ஏஐ சம்பந்தமான, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மிக முக்கியமான ட்ரைனிங் செஷன் ஃபுல்லாக அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதோட மதிப்பு சுமார் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது முழுக்க இந்த 2 நாள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ன்றது முழுக்க ஃப்ரீ. இதில் என்னென்ன கொடுக்க விரும்புகிறாங்கன்றத நீங்கள் தேடிட்டு கூட அதில் போகலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, ஏஐ மாடல்ஸ் அண்ட் எல்எல்எம், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அது நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் கைஸ் நீங்கள் தேடினாலே தெரியும். வித் ஜிபிடி, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் என்ன மாதிரியான எதிர்காலம் உண்டு, அது சம்மந்தமானது. அதுக்கடுத்து பில்டிங் ஆர்ஏஜி வித் யுவர் ஓன் டேட்டா. அதை தொட்டு ஏஐ ஏஜென்ட்ஸை டிசைன் பண்ணுறது, அதோடைய ஃப்ரேம் ஒர்க்ஸை எப்படியா டிசைன் பண்ணுறது, இதுக்கான ட்ரைனிங். இது எல்லாமே யாருக்கு உதவும் அப்படின்னா, இங்கே உடைய இன்ஜினியர்ஸ் இல்லை டெக்னிக்கல் கைஸ் இல்லை டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நோக்கி நகரக்கூடிய நபர்கள், அது முக்கியமாக இந்த கோடிங் ஏரியா இருக்குல்ல, அதுவும் அது சம்பந்தமான விஷயங்களை அதிக கவனத்தோட படிக்க விரும்பக்கூடிய நபர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சேர்த்து டிப்ளாய் ப்ரொடக்ஷன் ரெடி பைப்லைன்ஸை அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கூடுதலாக மல்டி ஏஜென்ட்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே டெக்னிக்கல் விஷயங்கள். நீங்கள் பார்த்துட்டு இந்த கோர்ஸ் பற்றியான விஷயங்கள் அந்த 2 நாள் கொடுக்குறாங்களே ஃப்ரீயாக, அதை எடுக்கிறது என்னை கேட்டால் ஒரு நல்ல வீக்கெண்டை நீங்கள் வேல்யூபுளாக செலவு பண்ணதுக்கு அர்த்தம். இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்கை கிளிக் பண்ணி போங்க. இது 40 நாடுகளுக்கு மேலே நடத்துகிறாங்க. ஆனால் இதில் ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு அவசியம். எனவே இந்த வீக்கெண்டில் கலந்துக்கிறதுனா ஸ்லாட்டையும் புக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். இதோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான மேலும் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். இதோட இன்ட்ரோ கால் செஷன்றது வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு தொடங்கும், ஈவினிங். அதை நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க. முதலாவது அவரோட ப்ரெசன்டேஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குர்கிராஜ் சிங் அப்படின்னு ஒரு நபரை சொல்கிறாரு. இந்த குர்கிராஜ் சிங்க்கு பாருங்க, அந்த பகுதியிலே அடுத்தடுத்து பூத் நம்பர் மாறி அந்த பகுதிகளிலேயே 4 இடங்கள்ல ஓட்டு இருக்குன்றாரு. இதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபேக் இல்லாட்டி டூப்ளிகேட், இந்த மாதிரியான ஓட்டர்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றாரு. முதலாவது இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னா, இவருக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சென்னையில் குடியேறிய ஒரு 10 வருஷம் இருப்பாங்களே, ஓட்டு ரெகுலராக போகலாம், அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே ஓட்டு இருக்கும், இங்கேயும் ஓட்டு இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பலருக்குமே இந்த அட்ரஸ் அடுத்தடுத்து மாறுறாங்களே, ஒழுங்காக ஓட்டு போடுறவங்க, ஓட்டு போடாத பற்றி கவலை கிடையாது, ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களே, ஒவ்வொரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஏதாவது அறிவிக்கும் போது தங்களை அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்றது இல்லையா, இதை தான் அவர் டூப்ளிகேட் ஃபேக்குன்னு நினச்சிக்கிறாரு. யாருக்கு வேணாம், என்னுடைய ஓட்டர் ஐடி காமிக்கிறேன், என்னுடைய ஓட்டர் ஐடி தருது
ஒன்று நான் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை தொகுதிக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒன்று வருது, அதை நீங்கள் என்னோட பேரை போட்டுனால வந்துடும் வச்சுங்க, நீங்களே தேடலாம். இன்னொன்று நான் சமீபத்தில் மதுரையில் கேன்சல் பண்ணிவிட்டு நான் கேன்சல் பண்ணேன் வச்சுங்க, மதுரையில் தான் இருக்கும், அதை கேன்சல் பண்ணுங்கள், நான் சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டேன், ஒரு 6-7 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரம் கொடுத்தோன்னே சென்னைக்கு வந்துருச்சு. ஆனால் ஸ்டில் நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், அதில் இன்னமும் ஓட்டு இருக்கும். நீ கவனிச்சினா அது ரெண்டே நான் இப்படியே வைக்கிறேன், நீங்களே தேடிக்கணும். எனவே அப்போ அதுக்காக நான் என்னை திட்டமிட்டு என்னை சேர்த்தான அர்த்தமாகுமா? இது எனக்கு மட்டும் கிடையாது, ஊருக்குள்ள பலருக்குமே இருக்கும். இது இன்றைக்கு நேற்று கிடையாது, பல காலமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு என்ன கணக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான மல்டிபிள் என்ட்ரி இல்லாட்டி டூப்ளிகேட் என்ட்ரி இருக்கு இல்லையா, இதை மக்களே முன் வந்து அதை காலி பண்ணணும். ஏன்னா நாமன்றது பெரிய அளவு மேன் பவர் கிடையாது, ஏன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் எம்ப்ளாயை வச்சு வேலை பார்க்குறோம். எனவே தேர்தல் ஆண்டு 24 365 நாள் வேலை பார்க்குற அமைப்பு கிடையாது, தேர்தல் அறிவிக்கும் போது மட்டுமே அவருக்கு பவர் கிடைக்கும். இந்த நிலைமையில இந்த விஷயங்களை முழுமையாக காலி பண்ணலைன்னா கூட, டூப்ளிகேட் காலி பண்ணல கூட, காலி பண்ணுறதுக்கு பீகார் எலெக்ஷன் முயற்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, காலி பண்ணலைன்னா கூட அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மை வைக்கிறாங்களே, இதை ஒருவேளை ராகுல் காந்தி மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் வச்சு ஓட்டு போடலாம், சென்னையிலேருந்து ஓடி போய் மதுரையில் ஒரு ஓட்டு போட்டு சிவகங்கை ஒரு ஓட்டு போட்டு வந்து வச்சுக்கோங்க, 3 ஓட்டாச்சு அப்படின்னு அவர் கணக்கு சொல்கிறார். அவர் சொல்கிறபடியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேட்டு மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க, இதே கணக்கு தான் எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கையில் மை வைக்கிறாங்களே, இந்த மை வைக்கிறது என்ன கதை அப்படின்னா, இது 30 நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணுது இந்த மையை. எது இந்த போலிங் முடிஞ்சோன்னு நம்ம கையில் ஒரு மை வைக்கிறாங்களே, அந்த மை சில்வர் நைட்ரேட். இந்த சில்வர் நைட்ரேட்டை வச்சதுமே அது சில்வர் குளோரைடாக மாறிடும். அது மாறுறதுக்கு முழுக்க காரணம் அது ஒட்டிக்கிறது கிடையாது, அந்த ஸ்கின்னிலே இருக்கக்கூடிய சால்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அது ஒட்டுமொத்தமாக ஸ்கின்னையே காலி பண்ணிடும். அது ஸ்கின்னையே அந்த நேரத்துக்கு மாற்றிடும். நெகத்தில் கூட சொரண்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஸ்கின்னில் இருக்கிறது போகாது, அதுவே புதிய செல் உருவாகி தான் வெளியேறணும். இந்த மாதிரி விஷயத்தினால டூப்ளிகேட் என்ட்ரி இன்னைக்கு நேற்று கிடையாது, 1970லேருந்து இருக்குது. ஆனால் அந்த மாதிரி என்ட்ரி இருந்தால் கூட போலிங் ஸ்டேஷன் வரும்போது அது நடக்கக்கூடாதுன்றதுல ஏதாவது ஒரு இடத்துல, இப்போ நான் 3-4 இடங்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் ஓட்டு போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிக்கலையா, அதுதான் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துமே ஒரு சொல்யூஷனாக வந்து முடிஞ்சிச்சு. எனவே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ராகுல் காந்தியோட முதலாவது 2 குற்றச்சாட்டு இல்லை, அந்த 2 குற்றச்சாட்டு அடியாயிரும். நீங்கள் எடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்கிட்ட கேளுங்க, அவங்க ஊர்லேயும் தேடுங்க. அதாவது அவர் மொபைல் நம்பரை போட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா அதுலேயும் வரும். அதுக்கப்புறம் உங்கள் பேரையும் உங்கள் அப்பா பேரையும் போட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த தொகுதின்னு போட்டுங்கன்னா அதுலேயும் வரும். இது 2-3 இடங்களில் வரும்னா வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா நீங்கள் வாடகை வீட்டிலேருந்து மாறி வெவ்வேறு ஊர் போகிறீங்க, இல்லை அரசு ஊழியர்கள் இப்படி அடுத்தடுத்து பயணம் ஆகிறாங்களே, இவங்களுக்குலாம் 2-3 ஓட்டர் ஐடி டூப்ளிகேட்டாக கிரியேட் ஆகிறது உண்டு. இது இங்கே இருக்கக்கூடிய காமனான விஷயம். இதனாலேயே அந்த 1 லட்சம் ஓட்டுகளை அது இவங்க தான் அதிகமாக குத்துறாங்க. அந்த 3 பேர் காமிச்சார் இல்லையா, 3 இடங்கள்ல 4 இடங்கள்ல என்ட்ரியா இருக்குன்னு, அந்த 4 இடங்களில் அவர் போய் ஓட்டு போட்டான்ற ஆதாரம் கிடையாது. இதுதான் தேர்தல் ஆணையம் முதலாவது விளக்கம் கொடுக்குது. எனவே ராகுல் காந்தியோட முதலாவது குற்றச்சாட்டுன்றது எனக்கு தெரிஞ்சு நகைப்புக்குரியது. இது எடுத்துக்கிட்டு அவர் போனார்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்குற வேலையை ஆகிப்போச்சு. இந்த மாதிரி குற்றச்சாட்டை எழுப்பி இந்த விஷயத்தில் நம்பர் 1 and 2 இருக்குல்ல, டூப்ளிகேட்டா அப்புறம் ஃபேக்கா இப்படியான ஓட்டரை சேர்க்கிறான்றாலே, அந்த குற்றச்சாட்டுக்கு ஈஸியாக தான் காரணன்றாலே, அது எலெக்ஷன் கமிஷன் தான் காரணன்றாலே, இது கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பார். இதில் இப்போ முதலாவது 2வது குற்றச்சாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது குற்றச்சாட்டுக்குள்ள வரேன். 3வது குற்றச்சாட்டு அவருடைய பிரசன்டேஷன் எடுத்து பார்த்துங்க, இந்த பேப்பர் தான் காமிக்கிறது பாருங்க. வீட்டோட எண் 0ன்னு சொல்லி ஒரு 300 பேர் இருக்காங்க. அந்த வீட்டோட எண்ணை நான் தேடி போகிறேன், அதில் 0ல் 300 பேரா, இதை அவர் பல்க்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஒன்று சொல்கிறார், இந்த பாருங்க வீட்டோட எண் 35. இந்த ஒரு வீடை பார்க்குறோம், அந்த வீட்டில் 100க்கும் மேற்பட்ட ஐடி இருக்குது, அதோட லிங்க் ஆகிருக்காரு. இதுவும் தப்பான குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ஒரு காலத்தில், அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த பூத் ஸ்லிப் இருக்குல்ல, அதுலேயே அட்ரஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அட்ரஸ் தவறாக பயன்படுத்தப்படுது, இல்லாட்டி போதுமான அளவுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற முயற்சி பண்ணுறாங்கன்றக்காண்டி அட்ரஸை எடுத்துட்டாங்க. அந்த அட்ரஸை எடுக்கும்போது என்ட்ரி இல்லையா, அதில் ஹவுஸ் நம்பர்னு ஒன்று ஏதோ ஒன்று போட்டு என்ட்ரி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த ஊழியர்களே செய்கிறது உண்டு. எது இந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுறாங்க இல்லையா, ஆளை எடுத்து அவங்க என்ட்ரி விட்டு போயிடக்கூடாது, அந்த பார்ட் நம்பர் அந்த ஓட்டர் ஐடி அது மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வீட்டு நம்பர் ஒன்று போட்டு வச்சுருவோம், அப்படி போட்டு வைக்கிறது உண்டு. இதை எடுத்துகிட்டு வந்து இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. எல்லாரும் ஒரு வீட்டில் இல்லை, எல்லாரும் வெரிஃபை பண்ணியாச்சு, எல்லாரும் வெவ்வேறு வீட்டை சேர்ந்தவங்க, வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் என்ட்ரி இருக்குது பாருங்கள், அதில் மிஸ்டேக். இதையும் நீங்கள் சரி பண்ணலாம். ஆனால் இதனாலேயே ஒரு வீட்டில் பல்காக போய் ஓட்டு போட்டு வந்தாங்கன்றது எந்த ஆதாரமும் கிடையாது, அது பொய்யான குற்றச்சாட்டு. இப்போ 3 குற்றச்சாட்டு முடிஞ்சது. 4வது குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி வயதானவர்களுக்கு ஓட்டுகளை அது முதல் முறை ஓட்டுன்ற பேரில் உருவாக்கி அதில் ஃபேக்காக ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுத்தாரு. அது இதுதான், சகுன் ராணின்னு ஒருத்தவங்க, வயது 70, இவங்க 2 இடத்துல ஓட்டு போட்டதுக்கு என்ட்ரி ஆதாரம் இருக்குது. இதில் தாங்க அவர் ஆதாரம் சொல்கிறாரு. மற்றது எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு குற்றச்சாட்டு அவரே நினச்சிக்கிறாரு.
இதுல ஒண்ணுதான் அவர் ஆதாரம் சொல்றாரு. ரெண்டுலயுமே டிக் ஆயிருக்கு பாத்தீங்களா? ரெண்டுலயுமே டிக் ஆயிருக்கு. இவங்க 2 இடத்துல ஓட்டு போட்டுருக்காங்க. எதுல கடந்த தேர்தலில் இவங்க 2 இடத்துலயுமே ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் காட்டின ஆதாரம். இந்த ஆதாரம் எங்கேருந்து அவர் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய பூத் முகவர்கள் இருப்பாங்களே, அவங்க 2 இடத்துல டிக் பண்ணியிருக்கானுங்க. அதுதான் ஆதாரம் நினைச்சிருக்காரு. அப்ப இந்த லேடி 2 ஓட்டு போட்டுச்சு அப்படின்னா கிடையாது. அதான் விஷயம். என்ன அப்படின்னா, அந்த லேடியும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதுல என் ஒய்ஃப் ஒரே இடத்துல ஓட்டு போட்டாங்க, 2 இடத்துல ஓட்டு போடல. எங்க குடும்பத்தை பத்தி நீங்க போதுமான விசாரிச்சுக்கோங்க. நீங்க யார் என்னன்றது தெரியாம எதையாவது குற்றச்சாட்டு வைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லவே எலெக்ஷன் கமிஷன் பாஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, எல்லா குற்றச்சாட்டையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்துலையும் நீனே சைன் பண்ணி ஒரு எம்பியா உட்காந்துருக்க, நீ என்ன பண்ற, நான் தான் இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கணும்னு எங்களுக்கு முன்னாடி வை. அந்த குற்றச்சாட்டை எடுத்து விசாரணை நடத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா தகவல் தரோம். ஆனா அதை விட்டுட்டு எந்த புகாரையும் போதுமான அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்காம, எந்த புகாரையும் முறையா சப்மிட் பண்ணாம, நீங்க ஏன் மக்கள் மத்தியில் போய் குழப்பத்தை உருவாக்குறீங்க? இந்த குழப்பம் எதை உருவாக்குது அப்படின்னா, குழப்பம் மட்டும் கிடையாது, இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு நம்பகத்தன்மையை நீங்க உடைக்கிறீங்க. இந்த ஜனநாயகத்தில் தேர்தல்ன்றது மிக முக்கியமானது. அந்த தேர்தல் மீதே மக்களுக்கு நம்பிக்கையை உடைச்சிங்கன்னா ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். இதை நீங்க ஒரு எம்பியா இருந்து நீங்க ஏத்துக்கிட்ட அந்த உறுதிமொழிகளை அதையே நீங்க மீறுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த நோட்டீஸ்ல நீங்க என்னன்னு முழுசா கொடுங்க, இல்லாட்டி நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க, இல்லைன்னா எங்கள்கிட்ட பொது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் வரும் அப்படின்ற விதமா இவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல ராகுல் காந்தி கண்டிப்பா பொது மன்னிப்பு கேட்பார். பதிவோட இறுதியாக மொத்தம் 4 குற்றச்சாட்டுகள் சொன்னோம். 5வது இன்வேலிட் போட்டோ ஐடி. போட்டோ ஐடி மிஸ் ஆகுது ரொம்ப காமனான விஷயம். அது ரொம்ப குறைவாக தான் போட்டோ ஐடி மிஸ் ஆகும். அவங்களுக்கு சும்மா 10க்கும் மேற்பட்ட அரசு ஆவணங்களை காட்டி ஓட்டு போறதுக்கான உரிமைகள் உண்டு. அதில் டூப்ளிகேட்டோ இல்லாட்டி ஃபேக்கை உருவாக்கின வாய்ப்புகள் கிடையாது. அதையும் அவர் தீவிரமான சரியான ஆதாரம், அந்த கடைசியாக கொடுத்த ஒரு ஆதாரம், அந்த மாதிரி ஒரு ஆதாரம் கொடுத்தாருன்னா அதுக்கும் பதில் சொல்ல முடியும். எனவே மொத்தமாக இருக்கக்கூடிய 5மே எனக்கு தெரிஞ்சு இவரா நினைச்சு, இல்லாட்டி இவருக்கு காங்கிரஸ்காரங்க சேர்ந்து இதனால நம்ம தோக்கணும் ஒரு காரணத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை அவர் நம்பவும் செஞ்சிருக்காரு. அதை நம்பினார்னா அவர் எலெக்ஷன் கமிஷன்லையோ இல்லை நீதிமன்றத்திலையோ வழக்க தொடர்ந்து, இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு புகார் அனுப்பி அதில் பதிலாக வாங்கிடணும். ஆனால் அதை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதை பொது வழிக்கு கொண்டு வரது மூலமாக இவருக்கு வினையை வாங்கி கட்டிக்கிறார். ஏன்னா ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும், டிஎன் சேஷன் காலத்தில் ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்தோட பவர்னா என்னன்றதை கண்கூட ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வரோம். தேர்தல் ஆணையத்துடைய பவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதோட பவர், அவ்வளோ மேன் பவர் எடுத்து எவ்வளோ கோடிகளை இறைச்சி அவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் அசாத்தியமானது. வேற எந்த கண்ட்ரிலையும் அந்த அளவுக்கு நடக்க நான் பார்த்தே கிடையாது. ஈவன் நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் நடந்து 45 நாள் 50 நாள் ஆகும். அது ஓட்டை என்றது அந்த ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வித்தியாசமாக இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த தேர்தலை கச்சிதமாக நடத்தி ஒவ்வொரு முறையும் முடிக்கிறதுல அதில் தேர்தல் ஆணையம் அசாத்தியமான திறமையை காட்டும். இதில் குறைகள் இல்லை நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அந்த குறைகள் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குறைகள் கிடையாது. இதற்காக நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போன்றாங்க. இந்த போராட்டம் போய் சேராது, இவங்க சொல்றது உண்மைன்னு போய் நிரூபிக்க முடியாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீண்டும் மன்னிப்பு கேட்பார். பதிவோட இறுதியாக நம்ம இன்னைக்கு பார்த்த அவுட்ஸ்கில், இது ஏஐ சம்பந்தமான கோர்சஸ் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்கை கிளிக் பண்ணி போங்க. உங்களுக்கு ஏஐ சம்பந்தமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதோட மதிப்பு சுமார் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது முழுக்க இந்த 2 நாள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ன்றது முழுக்க ஃப்ரீ.